இந்த எலெக்ஷன் வந்து இவர் ஒரு ஸ்பாய்லராக இருப்பார். இவர் தேர்தலில் நிற்க மாட்டார். என்ன கேட்டால் விஜய் தேர்தலில் போட்டியிட மாட்டார். அப்படி போட்டிட்டா இந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு பிறகு இவருடைய கிராஃப் இறங்க ஆரம்பிக்குது. இவர் ஒரு ஆக்டிவ் லீடர் இல்லை, இவர் ஒரு அக்ரெசிவ் லீடர் இல்லை, இவர் ஒரு ஆளுமை மிக்க தலைவர் இல்லைன்றது இறங்குது. ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் பார்த்து பண்ணுற ஒரு எம்ஜிஆர். நீ தனிப்பட்டவனை பார்க்காமே போகிற ஆள். ஒருத்தவங்க கட்சிக்காரன் வந்து நிற்பான கட்சி நம்ம ஆஃபீஸ் வாசலில் அவங்க தண்ணியாவது வைப்போம், தண்ணிக்கு என்ன அந்த எண்ணம் கூட இல்லாத ஆள். விக்கிரவாண்டியிலேருந்து கரூர் வரைக்கும் எவ்வளோ பேர் செத்து போனான். ஒருத்தனுக்கு ஒரு 1 லட்ச ரூபா கூட கொடுக்குறேன். மாவட்ட செயலாளர் 3 பேர் செத்து போயிட்டான். மாவட்ட நிர்வாகிகள் அவன் குடும்பத்தையும் கண்டுக்கல, அவன் படத்தை திறந்து வைக்கல, எதுவுமே பண்ணல. இவர் வந்து கட்சி நடத்துகிறான், இது பண்ணுறான். எல்லா வீட்லேயும் எனக்கு ஒரு ரசிகர்கள் இருக்காங்க. அந்த ஒரு ஓட்டு ஒரு வீட்லேயும் ஒரு ஓட்டு விழுந்தா ஒரு வீட்டில் ஒரு ஓட்டு ஒரு பையங்கிறான், அப்படி தானே? அதுதான் சொல்கிறேன். அப்போ அப்பா அம்மா இந்த பையனுக்கு அண்ணன் உங்கள் தலைவர் பேட்டி கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு அருண்ராஜிட்ட கேட்டால் முதல்வரை பேட்டி கொடுக்க சொல்லுங்கள், நாங்கள் எங்கள் தலைவர் கொடுப்பாரு. இதுக்கு இதாக பதில். முதல்வர் மறுநாள் பேட்டி கொடுக்குறாரு. அவர் ஒரு 58 வருஷம் அனுபவத்துக்கு சொந்தக்காரர். அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போதெல்லாம் அந்த பேட்டி கொடுக்காமையா வந்தார். அவர் பார்க்காத பத்திரிகையாளர்களா? நேற்று அண்ணாமலை சொல்லிட்டாரு, இந்த அல்லு சில்லுலாம் வச்சு வச்சுக்க அடிச்சேன்னா தாங்க மாட்டேங்க. ஏன்னா இவர்களுக்கு அந்த பிரச்சாரமோ எந்த பேசுகிறதோ இன்றைக்கி பட்ஜெட்டு ஊரே சொல்லுது. ஆதரிக்கிறாங்க, எதிர்க்கிறாங்க, ஏதோ ஒன்று. உங்கள் ஸ்டாண்ட் என்ன? திமுக என்ன சொல்றதோ அதே தான். தீர்மானமே அவங்களத எடுத்து மேலே கீழே போட்டுக்கின்னு பண்ணுறது. அப்போ பேச்சு திமுகவுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜி என்னென்னா பிஜேபியை முன்னிறுத்து. அதிமுக ஒன்றுமே இல்லை, அடிமைகள். அமித்ஷா திமுக பேச்சும் அதே மாதிரி எழுதி வாங்கி அதிமுக ஸ்டைல், இது டிஎம்கே ஸ்டைலே ஒரு அடிக்கிறாராம், கலாச்சிட்டாராமா. 2017 2021 யாரெல்லாம் உட்காந்த நாற்காலி தெரியுமா இது? இவங்கெல்லாம் உட்காடுறாங்களேன்னு மக்கள் கவலைப்படுறாங்கன்னு ஒரு கூட்டத்தில் முழுக்க திமுகவை கூட விட்டார். எடப்பாடியை தான். நீங்கள் விஜயகாந்த் இறந்து போயிட்டார். இன்றைக்கி தேமுதிக அன்றைக்கி இருந்த தேமுதிகவும் இன்றைக்கி இல்லை. இன்றைக்கே நீங்கள் கோயம்பேடு அந்த கட்சி அலுவலகத்துக்கு போக சாப்பாடு போடுறான். இவன் வீட்டுக்கு வர பனையூருக்கு ஒரு கிளாஸ் தண்ணி, ஒரு தண்ணி கேன் வச்சுருக்கியா? ஆஃபீஸு அந்த கதவு எந்த கட்சிக்கு போனாலும் திறந்து தான் இருக்கும். அறிவாலையெல்லாம் போனீங்கன்னா எப்போவுமே திறந்துருக்கும். ஒன்று மூடின கதவு திறந்துருக்குதா அன்றைக்கி? அதாவது அன்றைக்கி இவர் பேசுகிற புஷி காலையிலே ஓகே சொல்கிறாங்க, சாயந்தரம் போனான். நீ பில்டிங் இதில் போய் எதுக்கு நடத்துகிற? பொதுமக்களை சந்திங்கன்னா வெளியில் நடணும். நீ இதே மாதிரி வச்சுக்கிட்டு அந்த கூட்டத்துக்குள்ள நடத்திட்டு உங்கள் ஆளுங்க ஒரு 1000 பேர் வச்சுக்கின்னு எதையாவது பேசுறது. என்னன்னு கேட்டால் எங்கள் ஆளுங்க 10 லட்சம் பேர் பார்க்குறாங்க. i5 Housing and Properties தேடுத விடுங்க, தேர்வு செய்யலாம். வாங்க. கால் 9962557557. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நியூஸ் கிளிஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு முத்துலிஃபல் இணைந்திருக்கிறார். அவர் வரவேற்ற நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். தாவேகா இந்த தேர்தலில் வந்து அதிமுகவையே பீட் பண்ணிடும் அப்படின்னு பிரவீன் சக்கரவர்த்தி சொல்றாரு. இந்த தேர்தலில் சார் பீட் பண்ணிட்டாங்க, பீட் பண்ணிடுன்றாரு. தாவேகா வந்து 2வது இடத்துக்கோ இல்லை முதல் இடத்துக்கோ வரும், அதிமுக 3வது இடத்துக்கு கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு கணிப்பை சொல்கிறாங்க. இது எப்படி எடுத்துக்கிறீங்க? அவர் இன்னொன்று சொன்னார் தெரியுமா? 18% வாக்குகள். 18% வாக்கு வாங்கி எப்படி 2வது இடத்துக்கு வர முடியும்? பிரவீன் சக்கரவர்த்தி ஏற்கனவே பீகாரில் காங்கிரஸை முட்டு சந்து கூட்டு போனதில் அவருக்கு தான் ஃபஸ்ட்டு பிரதான பங்கு. ஏன்னா ராகுல் காந்தியுடைய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அவர், காங்கிரஸ் கட்சியுடைய இன்டெலெக்சுவல். இது ஓட் ஷோரை கண்டுபிடிச்சது அவர் தான், அந்த எஸ்ஐஆரை. அப்போ எந்த அளவுக்கு முட்டு சந்து கூட்டு போனார் பார்த்துக்குங்க. அந்த இடத்துல பாஜக அவர்கள் மண்ணின் பிரச்சாரம், மண்ணுக்கேற்ற இது. இப்போ நேற்று எடப்பாடி பண்ணார்ல 3 சிலிண்டர் இந்த மாதிரி. அப்போ ஜனங்கள்கிட்ட அது ஒரு ரீச்சு. இவர் வந்து ஓட் ஷோர்னு சுற்றிக்கிட்டு உருட்டியிருந்தாங்க. ஓட் ஷோர்னால் என்னன்னு கூட இவங்க விலைக்கு சொல்ல தெரில. நம்மளுக்கே அவர் சொன்னது புரியல. இப்படிப்பட்ட ராகுல் காந்தியை ஏமாற்றி லாஸ்ட்டில் கூட இருந்த பாவம் இருந்தாலும் 75 எம்எல்ஏ வச்சுருந்தாப்புல. அவர் 25 எம்எல்ஏ ஆகிட்டு வரட்டா அப்படின்னு வந்துட்டாங்க. இங்கே வந்து வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ கூட சேர்ந்து தாவேகாவையும் என்னமோ இவர் பெரிய இந்த பத்திரிக்காரங்களானா கேட்குறேன், அந்த பெரிய மெயின் ஸ்ட்ரீம் சேனலில் இவருன்னா காங்கிரஸ் ஸ்போக்ஸ் பர்சனா? இல்லை காங்கிரஸில் ஏதாவது இவர் பேசி ஏதாவது நடக்க போதா? செல்வ பெருந்தகை தான் முடிவு பண்ண போகிறாரு. இந்த மாதிரி பேசுகிற ஆளுங்க கூப்பிட்டு வச்சுக்கிட்டு, சரி அவர் 18% சொல்கிறாரு, ஏங்க அவங்க 40ன்றாங்க, நீங்கள் 18ன்றீங்களே, என்னங்க தாவேகாவை கிண்டல் பண்ணுறீங்களா? குறைந்தபட்சம் நேற்றைய தங்க விலை நிலவரம் கூட 27%ன்னாப்புல. யார்? நம்ம ஆதவர்ஜுனா தந்தி பேட்டியில். அப்போ லேட்டஸ்ட்டு நிலவரம் 27%. நீங்கள் 18ன்றீங்களா? எப்படிங்க? 18% வாங்குகிற கட்சி 23%, அதாவது அடின்னு அடித்து ஒன்றும் இல்லாமல் போய் 2024 தேர்தலில் தனித்து விடப்பட்ட அதிமுக 23% வாங்கிச்சு. நீங்கள் 18 வாங்கி அவங்களோட முன்னாடி வருவாங்க சொல்கிறீங்களா? எப்படிங்கன்னு எதாவது கேட்குறாங்களா? இன்னொன்று என்னங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது? அதிமுக இன்றைக்கி
அதாவது ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இந்த நிலமை கூட இன்றைக்கி இல்லை. வேறு லெவலில் போய்கிட்டே இருக்காங்க. 185 தொகுதி முடிச்சிட்டாரு. தேர்தல் அறிக்கை அந்த 2 ட்ரெய்லர் விட்டார். அது பெரிய அளவில் ரீச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச சொந்தக்காரங்க, நாங்கள் இந்த தடவை விஜய்க்கு தான், இவங்களும் சரியில்லை அவங்களும் சரியில்லை அப்படின்லாம் பேசியிருந்தாங்க. இஸ்லாமியர்கள் மத்தியில் பெரும்பாலும் டிஎம்கே தான், இந்த தடவை விஜய்க்கு நாங்கள் போடுவோம் அப்படின்ற மாதிரி இருந்தது. இவர் இஸ்லாமிய சிறுபான்மை மக்களுக்கு தொழில் தொடங்க கடன்னொன்னா நல்லா இருக்குதே, 3 சிலிண்டர் வேறு பரவாயில்லையே. இன்னொன்று இவங்க மேலே ஒரு நம்பகத்தன்மை இருக்குல்ல, ஆட்சி செஞ்சவங்க செய்வாங்க அப்படின்னு. பேசாமல் இவங்களுக்கே போடலாமே. இந்த மாறுது இல்லை இந்த அறிவிப்பு, இந்த மாதிரி போய்கிட்டு இருக்காங்க. நீங்கள் நாள் ஒரு மேனி பொழுது ஒரு வண்ணம் அப்படியே டிஃபேம் ஆகிட்டே போகிறீங்க. நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு தெரில. நீங்களும் எம்ஜிஆரும் சினிமா துறையிலேருந்து அரசியலுக்கு வந்தவங்க. அதை தாண்டி எம்ஜிஆர் உங்களுக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது. ஆனால் எம்ஜிஆர் பத்திரிகையாளரை சந்திக்கல, எம்ஜிஆர் அது பண்ணல, நான் எம்ஜிஆர் மாதிரி இப்படியே உருட்டுறாரு. பொதுக்குழு இது கூட்டம் நடத்துறதுல கூட்டத்தை பற்றி பேசுறதில்ல, சுய புகழ்ச்சி பேசுறது. இன்னொன்று மற்றவங்க பேசுனா இவரை மட்டும் புகழ்கிறது. யாருமே மக்கள் பிரச்சனையை பேசுறதில்ல. மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க வந்துடுவோம். ஒவ்வொரு வீட்லேயும் விஜய் இருக்கான். நீ ஏன் வெளியே வர மாட்டேன், நான் வெளியே வராட்டின்னா ஒவ்வொரு வீட்லேயும் விஜய் இருக்கிறான். இது பதில் இல்லையே அப்படின்னு யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. இப்படி போய்கிட்டு இருக்கிற இதுவை இவர் வந்துட்டு பேட்டி எடுத்துட்டு 2ஆம் இடத்துக்கு வந்து விட்டார், அப்படி வந்துட்டார் இப்படி வந்துட்டார்னா கேட்கணும் பத்திரிகையாளர்கள். எதை வச்சுங்க சொல்கிறீங்க அதுன்னு. அதனால் இங்கே வந்து இப்போ காங்கிரஸையும் சேர்த்து இங்கேயே முட்டு சேர்ந்து கூட்டு போகிற வழி. காங்கிரஸை வெளியில் தானே ஆகும், டிஎம்கே கூட்டணி பலகீனமாகும். காங்கிரஸே வெளியே வருதுன்னா கூட்டணி கட்சிகளில் கூட சில கட்சிகள் வரும். தாவேகா கிட்ட போனால் நீங்கள் ஒரு இது பால்வாடி, அவங்க ஒரு பால்வாடி, 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ண முடியும்? இன்றைக்கி தேர்தல்னு இது பண்ணால் டிஎம்கே டாப். அதில் தேர்தலை எதிர்கொள்கிறதுல செலவழிக்கிறதுல இதில் அடுத்த டாப் வந்து ஏடிஎம்கே. 2 பேருமே எந்த கட்சி வந்தாலும் அவங்கள செலவுலேருந்து எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்க. இவங்க என்ன பார்த்துக்குவாங்க, கொடுத்தா வாங்கிக்குவாங்க. புஷி சொல்லுவார், அண்ணன் எவ்வளோ கொடுக்குறீங்களா, நீங்கள் தாங்க கொடுக்கணும், அவங்களாம் வாங்கி தான் பழக்கணும். இங்கே அதெல்லாம் கிடையாதுங்க, கொடுத்தா வாங்கிக்குவோம் அப்படின்னு. சரி, இந்த 3ஆம் ஆண்டு அந்த தொடக்க விழாவில் நடந்த நிறைய விஷயங்கள் நடந்தது. ஃபஸ்ட்டு அந்த ஒரு கட்சியுடைய 3ஆம் ஆண்டு தொடக்க விழா, இன்னும் 2 மாதத்தில் தேர்தல் வரப்போகுது. அந்த விழா போதுமானதாக இருந்ததா? நீங்கள் ஒரு பொதுவான அரசியல் கட்சியாக இருந்தால், அதுவும் தேர்தல் நெருக்கத்தில் இவர் மேலே ஒரு இந்த கரூர் சம்பவம், அதுக்கு அடுத்து பொதுக்குழு, இந்த மாதிரி சொதப்பல்கள் இருக்கிற நேரத்தில் ஒரு பெஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு 1க்கு 2 பேர் இருக்காங்க. ஒன்று ஜான ஆரோக்கியசாமி, இன்னொன்று இந்த ஆதவ அர்ஜுனா. 2 பேருமே என்ன பண்ணணும், இதை ஒரு பிரச்சாரமாக மாற்றிடணும். அப்போது திருச்சியோ இல்லை எங்கேயாவது ஒரு மையப்படுத்தப்பட்ட ஒரு மிக பிரம்மாண்ட பொதுக்கூட்டம், தாவேகாவின் 3ஆம் ஆண்டு துவக்க விழா, பிரச்சார பயண தொடக்க விழா அப்படின்னு போட்டு, தாவேகா ஏன் தமிழ்நாட்டுக்கு தேவைப்படுது, 2 திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டை எப்படிலாம் நாசமாக, அதுலேயே இவருக்குள்ளே ஏகப்பட்ட குழப்பம். உங்களுக்கு பிடிச்ச முதல்வர் யாருன்னு கேட்டால் ஜெயலலிதான்றாரு, ரோல் மாடல் யாருன்னா கலைஞர்ன்றார், அப்புறம் கேட்டால் ஊழலாட்சி இவங்கன்றாரு. நீ யாரை தான் சொல்ல வரனா, இவங்கள தான் சொல்கிறேன். அது எப்படி? அது எல்லா காலத்துலேயுமே எல்லாருமே பிரச்சனை வந்து சந்தித்து வந்தவங்க தான். பிடிச்ச முதலமைச்சர் ஜெயலலிதா, கலைஞரான், எம்ஜிஆரான், காமராஜரும் அண்ணாவும் கிடையாதான். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கேட்டால் லாஸ்ட்டில் நாங்கள் பேட்டி கொடுத்துமான்ருவாங்க. அப்போது இந்த கூட்டத்தை அந்த மாதிரி ஒரு கூட்டமாக மாற்றி மக்கள் பிரச்சனையை பெருசாக எடுத்து பேசி கூட்டத்திலேயே ஒரு தீர்மானம் போட்டு நாங்கள் எங்களுடைய ஸ்டாண்டு இது தான் அப்படின்னு விசில் சின்னத்தையும் பெருசாகனா அது ஒரு பிரம்மாண்ட கூட்டத்தை உள்ளரங்க கூட்டம். அது ஆனுவல் டே மாதிரி ஸ்கூல் ஆனுவல் டே மாதிரி தான். அது 1000 பேருக்கு கார்டு கொடுத்து இது அந்த கியூஆர் கோடு, உலகத்துலேயே கியூஆர் கோடு வச்சுக்கிற ஒரே கட்சி தான், வச்சு உள்ளே விட்டு உட்கார வச்சுக்கின்னு இவங்க சுயபெருமை இவங்களே பேசிக்கிறது. இப்போ இவங்களுக்கு பேசுறதுக்கு ஆள் இல்லைன்னா இருக்கிறவனெல்லாம் ஏற்றுறது. யூடியூப்பில் நல்லா பேசுனீங்கயா, ஏழு பேசு, நீ யாருமா, பேசு. முன்னாடி சேர்ந்தவங்க ஐயா நாங்கள், நீ சேர்ந்துட்டல்ல போ பின்னாடி ரோல போய் உட்காரு, இவங்களாம் பேசிட்டோம். இப்படி பேச விட்டு நீங்கள் பெரிய தலைவர்கள்லாம் இப்போ செங்கோட்டையெல்லாம் அன்றைக்கி எப்படி உட்காந்தார் பார்த்தீங்களா? இந்த கூட்டத்துக்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டு எப்படிப்பட்டதெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னு. அப்போது இவர்களே புகழ்கிறது. தலைவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு. தலைவர் சொன்ன 2 விஷயம் எங்களுக்கு என்ன சொன்னார் அவரே கேட்பார், நான் எப்படா சொன்னேன், நான் எப்போ நான் பார்த்தேன் அப்படின்னு. இது மாதிரி புகழ்ச்சி கூட்டம் ப்ளஸ் தற்புகழ்ச்சி, இவரே புகழ்ந்துக்கிறது. சார், ஆனால் அவர் அதில் 2 பேர் பேசின ஒரு 2-3 விஷயம் ரொம்ப முக்கியமாக இருந்தது. திமுக தலைமையில் ஒரு அணி, நம்ம மக்களோட நம்ம ஒரு அணி, பாஜக தலைமையில் சில கட்சிகள் அப்படின்னு அதிமுகவை அங்கே கடந்து போகிறாரு. அதிமுக ஒரு பொருட்டாவே நினைக்க மாட்டாரு. அவர் தானப்பா சொல்கிறேன், களத்தில் இருக்கிறதானப்பா சொல்கிறேன் அப்படின்னு. இது எதுவுமே அவரது கிடையாது. அவர் தான் வழக்கமாக எதுவுமே அவரது கிடையாது. யாராவது எழுதி மண்டபத்தில் எழுதி கொடுத்தா வாங்கி வந்து ஜான் போய் அங்கே திரிஞ்சு எழுதிக்குவோன்னா, இந்த இடத்துல கையை தூக்கவும் அப்படின்னா கையை தூக்குவேன், இந்த இடத்தில் 2 கையும் தூக்குவோம்னா 2 கையும் தூக்குவோம், அதெல்லாம் அதில் இருக்கும். அந்த மாதிரி இப்போ டிஎம்கேக்கு என்ன பிரச்சனைனா, விஜய் அங்கே போயிட்டாருன்னா பெரிய அளவில் ஸ்வீப் ஆகிடும்.
அப்போ ஒரு பக்கம் என்டிஏ இவங்கெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க விஜய் இழுக்கிறதுக்கு. இவங்களுக்கு என்ன பயம்னா தனியாக நின்னாலும் அடி விழும். இது கொஞ்சம் அடி, அங்கே போயிட்டா மரண அடி. அப்போ தனியாக நிற்க வைக்கிறதுக்கான ஏற்பாடை இவங்கள்ட்ட ஸ்லீப்பர் செல் இருக்காங்கல்ல. இன்றைக்கி ஆதவ அர்ஜுனாக்கு அங்கே மேலிடத்துலலாம் இது இல்லைன்றீங்களா? அவருக்கு பிடிக்காத ஒரே ஆள் உதயநிதி மட்டும்தான். இல்லை, அவர் சபரீசன் சந்திச்சாருன்னா நிறைய செய்திகள் கசிஞ்சு. சந்திக்கிறாருங்க, சபரீசனை சந்திக்கிறாரு, பலரையும் அவர் சந்திக்கிறார். அண்ணா நகர் கார்த்திலாம் இருக்கார்ல, இவங்கெல்லாம் நண்பர்கள், நல்ல நட்பு வட்டாரம். அது எல்லாமே இருக்குது. பிடிக்காத ஒரே ஆள் உதயநிதி மட்டும்தான். திட்டுறதுலாம் பார்த்துறீங்களா? 50 நிமிஷம் பேசினா 49 நிமிஷம் உதயநிதி பற்றி தான் பேசுவார். வேறு யாரை பற்றியும் ஆட்சியோட ஊழலோ மற்ற விஷயங்களோ முறைகேடுகள் இல்லை வேறு ஏதாவது இருக்குது எதை பற்றியும் பேச மாட்டாங்க. அது விஷ்ணு ரெட்டின்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் இவங்களுக்கும் நண்பர், அவங்களுக்கும் நண்பர். அவர் ஒரு தீர்வு பாலம். அவர் ஜானுக்கு தெரியும்ல, முட்டு சந்து கூட்டு போனோன்னா எப்படி இந்த பிரவீன் சக்கரவர்த்தி தேசிய அளவில் முட்டு சந்து மாதிரி இவர். இப்போ இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தனியாகவே நிற்போன்னு இவர் படம் காமிக்கிறாங்க. அந்த படத்தை எப்படி காமிக்கிறாங்க? தலைவரே வேறு லெவலு, நேற்று 34 இருந்துச்சா, இன்றைக்கி பார்த்தா 6% ஏற்றுக்குது, 40% தலைவரே வேறு லெவலு. அப்போது நான் முதலமைச்சர் பிரச்சனையே இல்லை, வீட்டுக்கு ஒருத்தருக்குறாங்க. அதை பாருங்கள், 2.5 கோடி வாக்கு இருக்கா, 2.5 கோடி ரேஷன் கார்டு இருக்குதா, வீட்டுக்கு ஒருத்தருச்சா 2.5 கோடி பேர் இருக்கிறானா. போன தடவை டிஎம்கே வாங்கின வாக்குட்டு 2 கோடியே 10 லட்சம், நம்ம வாங்குறது 2 கோடியே 50 லட்சம். நீங்கள் ஈஸியாக முதலமைச்சர் ஆயிடுறீங்க. டேட்டு மட்டும் குறிக்கணும். இப்படி ஏற்றணுன்னா நம்ம ஆளுங்க ஜாலி அப்படின்னு இது. இப்போ இவர் பேச்சு எங்கே போய் எழுதி வாங்கிட்டு வருது? இவங்க ஃபுல்லாகவே திமுகவுடைய ரிப்ளிக்கான்னு நான் பல தடவை சொல்லியிருக்கேன். இவங்க தீர்மானமோ கொள்கைகளோ எல்லாம் பார்த்தா திமுக என்ன சொல்கிறதோ அதே தான். தீர்மானமே அவங்களத எடுத்து மேலே கீழே போட்டுக்கின்னு பண்ணுறது. அப்போ திமுகவுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜி என்னென்னா பிஜேபியை முன்னிறுத்துவது. அதிமுக ஒன்றுமே இல்லை, அடிமைகள். அமித்ஷா திமுக அவர்கள் தான் முடிவு செய்கிறார்கள். இந்த ஸ்டைல்லையே பேச்சும் அதே மாதிரி எழுதி வாங்கி அதிமுக ஸ்டைல், இது டிஎம்கே ஸ்டைல்லே ஒரு அடிக்கிறாராம், கலாச்சிட்டாராம்மா. நீங்கள் என்ன கலாச்சாரம் சீட்டு இப்போ எண்ணிக்கை பேச போகிறது ஏடிஎம்கே தான் பேச போகுது. இன்னொன்று கூட்டணி கட்சிகளுக்கு அந்த தமிழ்நாட்டில் தலைமை வந்து அதிமுக தான். நாளைக்கு இது வந்தாலும் ஆட்சியை பிடிச்சாலும் ஆட்சியை பிடிக்காமல் கூட்டணி ஆட்சி அமைஞ்சாலும் முதலமைச்சராக இருக்க போகிறது எடப்பாடி பழனிசாமி தான். இது எல்லாருக்குமே தெரியும், ஊருக்கே தெரியும். இன்னொன்று டிடிவி தினகரனை தவிர மற்ற எல்லாருக்கூடையும் பேச்சுவார்த்தை நடத்துகிறது ஏடிஎம்கே. அன்புமணி, பிரேமலதா கூட மற்ற எல்லாருமே உள்ளே வர்றது இவங்கள்ட்ட பேசி தான் உள்ளே வராங்க. நினச்சிக்கிட்டு அவங்க சொல்கிற அதே இதை எடுத்து சொல்கிறது தான். இன்னும் ஒன்று சொல்ல டேபிள் கீழே போனார் காரும் காலும்னு. இல்லை, அவர் கிட்டத்தட்ட அந்த இடத்துக்கு இபிஎஸும் நகர்த்துறாரு. இபிஎஸும் கடுமையான விமர்சனத்தை வைக்கிறாரு. கரூரில் என்ன செஞ்சீங்க, ஓடி தானே போனீங்க அப்படின்லாம் அவரும் அந்த விமர்சனத்தை. அவர் இபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாருன்னா, கரூரில் இவங்க அந்த பிரச்சனை ஆனோன்னு ஓடி தானே போனார், நடந்தான் போனார், புறமிதுகிட்டு ஓடினார். நான் அந்த இதெல்லாம் படிச்சிருக்கேன். அந்த மன்னர்கள் புறமுதுகிட்டு ஓடினார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, புறமுதுகு அப்படின்னா முதுகை காட்டி கொண்டு ஓடுவது. அப்படி தானே போனார். அப்படி ஓடினார். அங்கே சந்திச்சிருக்கலாம், திருச்சியில் சந்திச்சிருக்கலாம், சென்னையில் சந்திச்சிருக்கலாம். எல்லாம் தௌடாவிட்டாங்க. யார் அங்கேயே நின்று சங்கத்தை கலைங்கப்பா அப்படின்ட்டு ஒருத்தர் எஸ்கேப் நாமக்கலுக்கு, ஒருத்தர் டெல்லிக்கு, ஒருத்தர் மதுரைக்கு, இவர் இங்கே தனியாக போய் இங்கே. அப்போ இது என்னது பயம் தானே. காலையில் எடப்பாடி பழனிசாமி வந்து அந்த பேட்டி கொடுக்கலன்னா அவங்க கதி என்ன ஆயிருக்கும்? அண்ணாமலை மத்தியானம் பேசலைன்னா என்ன ஆயிருக்கும்? அப்போது உங்களுக்கு சட்டசபையில் முதல்வர் இறங்கி அடிக்கிறார், அறிக்கையை வச்சு படிக்கிறார், பதிவு பண்ணுறாங்க. அங்கே உங்களுக்கு சண்டை போடுறது எடப்பாடி பழனிசாமி. அங்கே அனுமதி கொடுக்கணும்னா வெளிநாடு பண்ணி வெளியில் வந்து உங்களுக்காக பேசுகிறாரு. இந்த மாதிரிலாம் வைக்கிறாங்க, இது தப்பு இதுன்னு பேசுகிறாரு. அப்போ இவ்வளோ தூரம் உங்களுக்கு என்னதுன்னா கொஞ்சம் கூட அந்த நன்றி உணர்ச்சியோ, அதுக்கு அடுத்து ஒரு பொதுக்குழு காஞ்சிபுரத்தில் நடக்குது, அதில் கூட ஒரு நன்றியாக எனக்காக துணை நின்ற எதிர்கட்சிகள் தலைவர்கள் குறிப்பாக இவங்களாம் நன்றி சொல்கிறேன். ஒன்றுமே கிடையாது. இந்த தனம் வந்து நன்றி விசுவாசம், நமக்காக நிற்கிறவங்களுக்கு எதாவது பண்ணணும், எதுவுமே கிடையாது. நீங்கள் விஜயகாந்த் இறந்து போயிட்டார். இன்றைக்கி தேமுதிக அன்றைக்கி இருந்த தேமுதிகவை இன்றைக்கி இல்லை. இன்றைக்கே நீங்கள் கோயம்பேடு அந்த கட்சி அலுவலகத்துக்கு போக சாப்பாடு போடுறாங்க. இவன் வீட்டுக்கு வர பனையூருக்கு ஒரு கிளாஸ் தண்ணி, ஒரு தண்ணி கேன் வச்சுருக்கியா? ஆஃபீஸு அந்த கதவு எந்த கட்சிக்கு போனாலும் திறந்து தான் இருக்கும். அறிவாலையெல்லாம் போனீங்கன்னா எப்போவுமே திறந்துருக்கும். ஒன்று மூடின கதவு திறந்துருக்குதா அன்றைக்காவது? கட்சி நிர்வாகிகள் வர முடியுமா? மாவட்ட கட்சி ஆஃபீஸாக நடத்துகிறீங்க, அதுக்கு பேரே கட்சி ஆஃபீஸ் இல்லை. எல்லோரும் இடம் இல்லாமல் ஆதவ அர்ஜுன் ஆஃபீஸில் போய் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதுதான் நிலைமை. அப்போது அவர் வந்து அன்றைக்கி காலையில் என்ன சொல்கிறாருன்னா, அரசியல் தலைவர்கள், அரசு, காவல்துறை தன்னை நம்பி வருகின்ற மக்களை பாதுகாக்க வேண்டியது கடமை. அவர் கூடுதலாக சொன்னது உங்கள் 2 பேருக்கும் அந்த கடமை இருக்குது, நீ ஏன் பண்ணலன்னு. இவங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அன்னைக்கு அவர் வந்து விஜய்க்கு ஆதரவாக பேசினார்,
இன்றைக்கி விஜய்க்கு எதிராக அடிக்கிறார். கூட்டணி வரலன்னு விஜய்க்கு எதிரே விஜய் அடிக்க. அன்றைக்கி அவர் இதுதான் சொன்னார். அந்த பேட்டி கூட இருக்குது, நான் சில இதிலெல்லாம் காமிச்சிருக்கேன் பாருங்கள். இதுதான் சொன்னார் அவர். அவங்களுக்கு இவருக்கு பொறுப்பு இருக்கா? அதே மாதிரி உங்களுக்கும் இருக்குங்க. நீங்கள் ஏன் அந்த பொறுப்பு கை கழுவுங்க? அண்ணாமலை ஒரு படி மேலே போய் க்ரௌட் மேனேஜ்மெண்ட்லாம் தெரியுமா? ஐபிஎஸ் அதிகாரி, நான் எனக்கு தெரியும் க்ரௌட் மேனேஜ்மெண்ட்லாம். அப்போ இந்த அதிகாரி போலீஸ் அதிகாரி என்ன பண்ணாங்க? இவ்வளோ கூட்டம் வருதுன்னா அவங்க ஏன் ஐபிஎஸ் ஆஃபீஸர் யாரும் ஏன் இல்லை? எத்தனை அதிகாரி மேலே நடவடிக்கை எடுத்தீங்க? குறைந்தபட்சம் ஒரு 4-5 பேரை சஸ்பெண்டாவது பண்ணியிருக்கணும்ல. 41 உயிர் போயிருக்குங்க. விஜய்னு காமிச்சிட்டு இருந்தீங்கன்னா காவல்துறை பொறுப்பு இல்லையா? ஏன் சஸ்பெண்ட் பண்ணல? இப்படிலாம் கேட்டார் அண்ணாமலை. இது எல்லாமே விஜய்க்கு ஆதரவாக தானே போச்சு. அப்போது இந்த மாதிரி விஷயம். இன்னொன்று பாருங்கள், நீங்கள் கூட்டணியை முறிகிறீங்க வேணாம். கூட்டணி அன்னை வரைக்கும் பேசுகிறாங்க. ஏன் அவ்வளோ நாள் விட்டுட்டு அன்னைக்கு வந்து தனியாக நிற்க போகிறோம்? அன்னைக்கு ஏன் ஏடிஎம்கே அட்டாக் பண்ணுறீங்க? ஏன் இவ்வளோ நாள் ஏடிஎம்கே திட்டாமல் அன்னைக்கு ஏன் விஜய் திட்ட ஆரம்பிக்கிறாங்க? இந்த கூட்டணி நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன், இவங்க பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்குன்னு. எல்லாரும் நீங்கள் மட்டும் தாங்க சொல்கிறீங்க, யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. பிரேக்கிங்கும் நான் தான் கொடுத்தேன். இவர் எங்கே உட்காந்து பேசினார் ஆரம்பித்தார். ஒரு வாரம் பொறுத்தா நியூஸ் 18 போடுறாங்க, டெல்லி ரிப்போர்ட்டரை வச்சு என்டிஏ விஜய் பேச்சுவார்த்தை ஆரம்பம்னு. அதுக்கு பிறகு நடந்துக்கிட்டு இருக்குன்னு பலரும் விட்டுட்டாங்க. எனக்கு தகவல் வந்துகிட்டே இருக்குது, பேசிக்கிட்டு இருக்காரு, யார்கிட்டலாம் பேசுகிறாருன்னு. கடைசியில் ஒரு கட்டாகி முடியுது. நான் அதோடு நானும் நிறுத்திக்கிட்டேன். இதோட கட்டாயிடுச்சு, இனி விஜய் தனியாக தான் நிற்க போகிறான்னு சொல்கிறாருன்னு. தனியாக தான் நிற்க போகிறேன் நீங்கள் முடிவெடுத்தீங்கன்னா திமுக ஊழல் கட்சி, இந்த ஆட்சியே ஊழல் ஆட்சி. இவர்களை கீழே இறக்கணும்னு தான் நான் கட்சி ஆரம்பித்தேன். மக்களை பாதுகாக்கணும் தான் நான் உச்சத்தை விட்டு வந்திருக்கேன். அதே மாதிரி சித்தாந்த எதிரி பிஜேபி, அவங்களோட கூட்டணி வச்சுக்கிற அதிமுகவை நான் அப்படி தான் பார்க்குறேன். அவர்களும் ஊழல் கட்சி, 2 கட்சி திராவிட கட்சியும் ஊழல் கட்சி. இவர்களை எதிர்ப்பது தான் என் வேலை. இந்த மாதிரிலாம் பேசினீங்கன்னா உங்களை யாரும் கேட்க போகிறதில்ல. ஒரு அரசியல் தலைவராக அதிமுக சீன்லேயே வைக்க மாட்டுறாரு. சீனில் வைக்காதெல்லாம் விடுங்க, இவர் யார் வைக்கிறதுக்கு? இவர் வந்து இந்த மாதிரி ஒரு விமர்சனம் வச்சாருன்னா யாரும் கேட்க மாட்டாங்க. நீங்கள் அடிமை, பாஜக, இன்னும் பிற கட்சிகள்னால் அது திமுக குரல். திமுக அப்படி தானே பேசுவாங்க அந்த தலைவர்கள். அந்த மாதிரி குரலில் நீ பேசும்பொழுது தான் அவங்க திருப்பி அடிக்கிறாங்க. நேற்று அண்ணாமலை சொல்லிட்டாரு, இந்த அல்லு சில்லுலாம் வச்சு அடிச்சேன்னா தாங்க மாட்டீங்கன்னு. ஏன்னா இவர்களுக்கு அந்த பிரச்சாரமோ எந்த பேசுகிறதோ இன்றைக்கி பட்ஜெட்டு ஊரே சொல்லுது, ஆதரிக்கிறாங்க எதிர்க்கிறாங்க, ஏதோ ஒன்று. உங்கள் ஸ்டாண்ட் என்ன? செங்கோட்டையன் தான் சொல்லிட்டாரு, பட்ஜெட் நாங்கள் தேர்தல் வேலையில் மும்முரமாக இருக்கோம், தேர்தலில் ஃபோக்கஸ். காது மூலெல்லாம் கலந்து போயிடுச்சா? தேர்தல் வேலைன்னா வேறு எதுவுமே பேச மாட்டீங்க, அரசியலே பேச மாட்டிங்களா? தெரியுதா இவங்கள்ட்ட இருக்கிற பிரச்சனை? செங்கோட்டையனுக்கு தெரியாது, அந்த நேரத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதனால் தேர்தல் வேலையில் மும்முரமாகிறோம். இப்போ தான் வந்துக்கிறீங்களா? 3வது ஆண்டு கொண்டாடுறீங்க. ஒரு பட்ஜெட்னா டக்குன்னு என்னப்பா அது பட்ஜெட்டு? இது ஒரு ஆளாக இல்லை, கூப்பிட்டு என்னென்ன சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வச்சு ஒரு அறிக்கை ரெடி பண்ணு, சைன் பண்ணி அறிக்கையாக வெளியிடு. இதானே பட்ஜெட்டுக்கு இது பண்ணுறது. கொள்கை எதிரின்னு அவங்க டிக்ளேர் பண்ணுற பாஜக சித்தாந்த எதிரி. அப்புறம் என்ன பிரச்சனை? அடிக்க வேண்டியதுதானே? அமெரிக்காவோட ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க, 18% வரி குறைக்கிறாங்க, இந்தியாவில் விவசாயத்தை கடுமையாக பாதிக்கும்ன்றது சொல்கிறாங்க. இதுக்கு என்ன பெரிய உள்ளங்கை இது வேணும்? உள்ளங்கை புண்ணுக்கு என்ன கண்ணாடியாக வேணும்? அதுக்கெலாம் எதுவுமே ரியாக்டே இல்லை, எதுக்குமே இல்லை. அப்புறம் அதுக்கு அதனால தான் இவர்கள் இதுக்கு ஏதாவது மற்றதெல்லாம் காப்பி அடிக்கல திமுக, அதே மாதிரி இதில் திமுக ஏதாவது காப்பி அடிக்க வேண்டியதானே? இல்லை இடதுசாரிகளுக்கு கொடுக்குற அறிக்கையாக பார்த்து அடிக்க வேண்டியதானே? இதுதான் இவர்கள் நிலைமை. ஏன் உங்கள் தலைவர் பேட்டி கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு அருண்ராஜிட்ட கேட்டால், முதல்வரை பேட்டி கொடுக்க சொல்லுங்கள், நாங்கள் எங்கள் தலைவர் கொடுப்பார். இதுக்கு இதாக பதில். முதல்வர் மறுநாள் பேட்டி கொடுக்குறாரு. அவர் ஒரு 58 வருஷம் அனுபவத்துக்கு சொந்தக்காரர். அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போதெல்லாம் அந்த பேட்டி கொடுக்காமையா வந்தார்? அவர் பார்க்காத பத்திரிகையாளர்களா? அவர் என்ன அறிவாலயத்துக்கு வராமல் போனாரா? இல்லை வெளியவே வராமல் போனாரா? டெய்லி ஒவ்வொரு இடம். இன்றைக்கி இங்கே இருந்தாலும் நாளைக்கு சிவகங்கையில் இருப்பார், 74 வயசுங்க. இன்னைக்கு சிவகங்கையில் இருப்பார், நாளைக்கு மதுரையில் இருப்பார், இன்னொரு நாள் சென்னையில் இருப்பார், இன்னொரு நாள் வேறு எங்கேயாவது இருப்பார். சுற்றின்னு தானே இருக்கிறாரு. நீங்கள் பனையூரில் என்ன பண்ணுறீங்கன்னு தெரியாது. இதில் கூட்டம் முடிச்சதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் எந்த அவ்வளோதான் நியூஸும் இல்லை. எல்லாரும் சாமியை கொண்டு போய் கருவறையில் வச்சுட்டாங்க. அடுத்த தேர் திருவிழாவுக்கு சாமி வெளியே வரும், அவ்வளோதான். இந்த இதில் தர்காவில் சந்தனம் கூட வரும்ல சார். ஆனால் என்னன்னா அவங்க நிறைய கூட்டங்களுக்கு அனுமதி கேட்டாலும் தரமாட்டாங்களே சார். இவரோட மோசமாக திட்டுறவர் எடப்பாடி பழனிசாமி, இந்த ஆட்சிக்கு எதிரானவர், அடுத்த முதலமைச்சருங்க. அவருக்கெல்லாம் பர்மிஷன் கிடைக்குது, இவங்க ஏன் பர்மிஷன் தர மாட்டேங்கிறாங்க? இப்போ பிரச்சனை எங்கே இருக்குது தெரியுதா? நீ கேட்கறதெல்லாம் போய் உள்ளாருங்க. நீ அதாவது அன்றைக்கி இவர் பேசுகிற புஷி காலையிலே ஓகே சொல்கிறாங்க, சாயந்தரம் போனால் நீ பில்டிங் இதில் போய் எதுக்கு நடத்துகிற? பொதுமக்களை சந்திங்கன்னா வெளியில் நடணும். நீ இதே மாதிரி வச்சுக்கிட்டு அந்த கூட்டத்துக்குள்ள நடத்திட்டு உங்கள் ஆளுங்க ஒரு 1000 பேர் வச்சுக்கின்னு எதையாவது பேசுறது. என்னன்னு கேட்டால், எங்கள் ஆளுங்க 10 லட்சம் பேர் பார்க்குறாங்க, உங்கள் ஆளில் எவ்வளோ பேர் பார்க்குறாங்க? ஒருத்தன் 15 மில்லியன் கிட்டத்தட்ட 1.5 கோடி ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கான் இதில் இன்ஸ்டாவில்.
அவ்வளோ பேரும் நீங்கள் தலைவரை நில்லுங்க, நீங்கள் எலெக்ஷனில் நிற்கணும் அப்படி இப்படின்னு நானுங்க. இவர் நினச்சினாரு இவர் நமக்கு இந்த ஈஸியாக ஆட்சியிலான்னு நின்னார். அந்த 1.5 மில்லியனை எங்கெங்கே இருக்கிறான். அந்த ஊரில் அவனுக்கு தெரிஞ்சவன் 100 பேர் தான் ஓட்டு போட்டான். இதுதான் நிலமை. இந்த அங்கே பார்க்குறாங்க, இங்கே எல்லாம் பார்ப்பான் சார். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா வீட்லேயும் எனக்கு ஒரு ரசிகர்கள் இருக்காங்க. அந்த ஒரு ஓட்டு ஒரு வீட்லேயும் ஒரு ஓட்டு விழுந்தா ஒரு வீட்டில் ஒரு ஓட்டு ஒரு பையங்கிறான், அப்படி தானே? அதுதான் சொல்கிறேன். அப்போ அப்பா அம்மா அந்த பையனுக்கு அண்ணன் மற்றவங்களாம் என்ன பண்ணுவாங்க? அன்றைக்கி வெளியே வர மாட்டாங்களா? அவங்களாம் யாருங்க ஓட்டை போட மாட்டாங்களா? இது என்னங்க இது கணக்கு? அதை வச்சு தான் அவங்க 40%ங்கிறாங்க. அதுதான் சொல்கிறேன், இது என்ன கணக்கு இது சார்? அதை மேடையில் பதிவு பண்ணுறாங்க, அவ்வளோ பெரிய கூட்டங்களில் பதிவு பண்ணுறாங்க. மேடையில் தான் பதிவு பண்ணுவாங்க, அவ்வளோதான் அவங்க நாலேஜுன்ற. உங்கள் நாலேஜ் இன்றைக்கி ஒரு மாவட்ட செயலாளர் வந்துக்கிறான், இவர் கேட்டுக்கிறார் புஷி எவ்வளோ நம்ம, ஆனால் ஒரு 10,000 பேர் இருப்பாங்கண்ணா நம்ம தொகுதியில்ன்றான். டேய் கொன்றுவேன், இதெல்லாம் சொல்லவே கூடாது. தலைவர் கேட்டார்னா 1,00,000 பேர் மேலே இருக்கிறாங்கன்னு சொல்லு. பூத் ஏஜென்ட் போட்டாங்கல்ல, எல்லாம் ஃபேக்கு, பாதிக்கு மேலே ஃபேக்கு. 3 லட்சம் நிர்வாகிகளே இருக்காங்கன்றாங்க. அதுதான் இப்போ அது எல்லாமே இந்த கதை. நிர்வாகிகள் எப்படி இருப்பான் தெரியுமா? அந்த ஊரில் தான் வேலை செஞ்சுட்டு இருப்பான். ஒருத்தர் இப்போ ஏடிஎம்கில் சென்டர் ஒரு ஊராட்சி ஒன்றியத்தில் 11 வார்டு, எல்லாம் யங்ஸ்டர்ஸு. 11ல் 10 பேர் சுயேட்சை, சின்ன பசங்க ஜெயிச்சிட்டானுங்க. ஜெயிச்சவொன்னே முன்மாதிரியாக சூப்பராக பண்ணுறானுங்க. இருந்தாலும் நம்ம ஒரு பொலிட்டிக்கலை ஜாயின் பண்ணோன்னே ஏடிஎம்கில் கூப்பிட்ருக்காங்க. ஏடிஎம்கே வேணாம் அப்படின்ட்டு தாவேகால வந்து ஜாயின் பண்ணிட்டான் அந்த பையன். பண்ணோன்னே கார்டு வாங்கிட்டான். அதான் ஒரு பிரச்சனை வந்திருக்குது. அந்த ஒன்றிய செயலாளர் போய் பார்க்க போய்க்கிறான். வீட்டுக்கு போனால் அவர் வேலைக்கு போயிட்டாருங்க. நைட்டு தான் வருவார். நைட்டு வரைக்கும் இருந்து பார்த்துக்கிறான். அவருக்கு கேட்டு இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டு நான் சொல்கிறேன், நான் பார்க்குறேன் அப்படின்னு மறுநாள் போனால் மறுநாள் வேலைக்கு போயிட்டார். சரி என்னடா அப்படி இருக்குதுன்னு மாவட்ட செயலாளர் போய் பார்த்தா அவரும் எங்கேயோ வேலை செஞ்சுக்கிறாராம். அவரும் இது பொறுத்து பார்த்தான். 10 நாள் ஆகிக்குது இவங்களை கான்டாக்ட் பண்ணுறதெல்லாம். பிரச்சனை பெருசாகிட்டு இருக்குது. என்னடா இதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஏடிஎம்கில் இது பண்ணி பேசினோன்னா அவங்க மாவட்டத்துலேருந்து பேசி சரியாக இருக்குது. அப்புறம் சொல்கிற அந்த ஆள் என்ன சொல்கிறாப்புல, நான் என்ன டக்குன்னு இவரை பார்ப்பேன், எஸ்பி வேல்மணியை பார்ப்பேன், இல்லை மாவட்டம் பார்த்தா ஒரு ஆளை போட்டு அனுப்புவார், வட்டம் கூட வந்து அங்கே பேசுவான். இங்கே பார்த்தா ஒன்றிய செயலர் மாவட்ட செயலர் வேலைக்கு போயின்னுக்கிறாங்க. அந்த லெவல் தான். இந்த மன்றத்தில் இருந்தவன் டிக்கெட் விற்றவன் இவங்களெல்லாம் தான் இது பண்ணிட்டு கூடுதலாக புஷியை யார் கவனிக்கிறாங்களோ அவங்கள போட்டால் அவன் வந்து ஒன்றும் கிடையாது. அவன் வீடியோ வச்சு சுற்றிட்டு இருப்பான், எடுப்பான். மக்கள் பணியில் அது இல்லை. தன்னெழுச்சியாக சில இடங்களில் அந்த தொண்டர்கள் கை காசை போட்டு செலவு பண்ணுறது கொடுக்கறது சில இடங்களில் இது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணுறவங்க தான் கொஞ்சம் அப்படி இப்படி இருப்பாங்க. ஆனால் அரசியல் படுத்தப்பட்டதுன்னு பார்த்தா எதுவுமே கிடையாது. அப்போ இதெல்லாம் வச்சுக்கிட்டு இவர் வந்துக்கிட்டு வீட்டுக்கு ஒருத்தங்க ஓட்டு போடுவாங்க, வீட்டுக்கு எல்லா இளைஞர்களும் ஓட்டு போட மாட்டாங்க. 80 லட்சம் பேர்கிட்ட இருக்கிறான் இளைஞர்கள். எல்லாரும் போடணும், எல்லாரும் போட மாட்டான். ஏன் சீமான் பின்னாடி இருக்க மாட்டானா? அண்ணாமலை பின்னாடி இருக்க மாட்டானா? டிஎம்கில் இருக்க மாட்டானா? ஏடிஎம்கில் இருக்க மாட்டானா? எல்லாம் இருப்பாங்க. இவங்க நினச்சிக்கிறாங்க இளைஞர்கள்னால் இவரு தான் போட்டுருவாங்க. இன்னொன்று பாருங்கள், கரூர் ஸ்டாம்பேடுக்கு பிறகு இவருடைய இமேஜ் டிக்ரீஸ் ஏறவே இல்லை. அதுக்கப்புறம் ஏறவே இல்லை. ஏன்னா இவர் எதுலேயுமே இவர் வரல, பேட்டி கொடுக்கல, யாரையும் எதிர்த்து பேசலை, தைரியமாக இல்லை. தைரியம் தான் முதல்ல பார்ப்பான் அவன் தலைவருக்கு. ஏன் அண்ணாமலைக்கு பேர் வந்துச்சுங்க 1.5 வருஷத்தில்? சார் ஆனால் ஆதவர்ஜி என்ன சொல்கிறாரு, சிபிஐ விசாரணையை தைரியமாக இப்போ எதிர்கொண்டு வந்தார். உங்களை மாதிரிலாம் கிடையாது, உங்கள் இப்போ இருக்கிற கட்சிகள் மாதிரிலாம் இல்லை. யார் பண்ணி எஸ்ஐ பாலி போ அப்படி வரமா, நீ யார் ஏட்டையா போடா அப்படியா அப்படியா எப்படி தைரியமான என்ன ஒன்றும் புரியலையே. மற்றவங்களாம் அப்படி போனாங்க, இவர் மட்டும் அப்படி போனாரா? என்ன இல்லை அதான் அவர் பொதுவெளியிலே சொல்கிறாரு, இல்லை மற்றவங்கள மாதிரி நாங்கள் பயந்துட்டுலாம் இல்லை, நாங்கள் தைரியமாக போய் ஃபேஸ் பண்ணிட்டோம் சொன்னார். அழுத்தமா ஹே எனக்கா, அதுவும் எனக்கான்னாரு. உனக்கு தான் லைட்டாக போட்டு ஒரு அமுகணுன்னு ஓடினீங்கல்ல, தைரியன்றதுனாதுங்க. இப்போ ஒருத்தர் பயங்கர சீன் போட்டுன்னு இருப்பான், நான் வந்து அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன்னு. வீட்டில் பெரியம்மா தான் டம்மால்னு கீழே விழுந்துருவாங்க மயக்கம் போட்டு. இவங்க உட்காந்து அழுதுட்டு இருப்பான், ஐயோ பெரியம்மா இப்படி ஆகிட்டிங்களேன்னு. ஒருத்தர் என்ன பண்ணுவான், டக்குன்னு 108 ஃபோன் பண்ணுவான், கை பிடிச்சி பார்ப்பான், தண்ணி பிடிச்சிவான், அவங்களை மாதிரி நேரத்து சாய வைன்னுவான். 108 வந்தோடனே அவங்கள கூப்பிட்டு போய் ஏற்றி என்னென்னு பாருங்கள் கூப்பிட்டு பண்ணுவான். இதில் எந்த செயல் சிறந்தது? ரெண்டாவது சொன்னது. ஆனால் அவனை வந்து திடீர்னு இருப்பாங்க, இது பாடுறா இதுன்னு பாரு, எப்படிங்கிறான் பாரு, எப்படி பேசுகிறான் பாரு, என்ன பண்ணுறான் பாரு, இக்கட்டான நேரத்தில் எப்படி இயங்குகிறாய், 10 தோல்வி பழனிசாமின்றாங்க. 10 தோல்விக்கு அப்புறம் அந்த கட்சி எப்படி நிற்கிது? இன்றைக்கி அமித்ஷா வராரு பேசி, இன்றைக்கி அந்த இதுவே வேறு மாதிரி போய்கிட்டு இருக்குது. ஒரே ஒரு சின்ன சம்பவம் எப்படி ஓடினீங்க, அந்த இடத்துல நீங்கள் நின்று பேட்டி கொடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் பெரிய ஆள். என்னங்க பண்ணேன் நான், என்ன பண்ணேன் நான் வந்தேன் மக்களை பார்க்க வர்றேன். இந்த அரசு என்ன பண்ணுச்சு? பாதுகாப்பு கொடுக்காம இன்றைக்கி 41 பேர் இறந்து போயிருக்காங்க. ஒவ்வொரு வீட்லையும் என் உறவினர்கள் இறந்து போயிருக்காங்க. உடஞ்சி போயிருக்கிறேன். எனக்கு என்ன பேசுன்னு தெரில. என்னை கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க, நான் 2 நாளில் நான் உங்கள்கிட்ட விரிவாக பேசுகிறேன்.
அப்படி சொல்லிட்டு போயிருந்தேன்னா என்ன ஆயிருக்கும்? 2 நாள் பொறுத்து இந்த மாதிரிலாம் நடந்தது அப்படின்ட்டு எங்கள் மாவட்ட செயலாளர்கள் ஒவ்வொருத்தரும் அந்த ஃபேமிலியை போய் பார்ப்பாங்க. யாராவது தடுப்பாங்களா? அவனுக்கு வழிகாட்ட ஆள் இல்லை. அதனால தான் அவனும் ஓடி போய் ஒழிஞ்சினான். அவனுக்கு என்ன தெரில, நம்மளுக்கு பிடிச்சிடுவாங்கன்னு ஓடி போய் ஒழிஞ்சினான். பொதுச் செயலாளர் எங்கப்பா? தொடர்பு எல்லைக்கு வெளியே இருக்கிறார். அவர் நினச்சினார் நம்ம ஒழிஞ்சிக்கணும், போலீஸுக்கெல்லாம் தெரியாதுன்னு. நான் கேட்டேன் ஒரு அதிகாரி, என்ன சார் அவர் தலைமறைவாகவே இருக்கார், என்ன முடிவு எடுத்துறீங்க? சார் நாமக்கல்லில் இருக்கார் சார், நாங்கள் ஏன் சார் அவரை கைது பண்ண போகிறோம்? யாரையும் கைது பண்ணன்றதுக்காக ஒரு மாவட்ட செயலர் 2 பேரை ஃபார்மல் அரெஸ்ட் பண்ணோம், அவ்வளோதான். இது ஒரு ஸ்டாம்பேடு, இது ஒரு ஆக்சிடெண்ட் கேஸ் மாதிரி தானே சார். அதனால் அதெல்லாம் கிடையாது சார். அவராக பயந்து போய் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கார் சார். சார் அவர் யார்கிட்ட என்ன பேசுகிறாரு எல்லாம் எங்களுக்கு தெரியும் சார். இவர் நினச்சினார் இவர் பெரிய ஜேம்ஸ் பாண்டு. இவர் போய் ஒழிஞ்சின்னு இவர் ஃபோனை மாவட்ட செயலர் கொடுத்துட்டாராம். இவர் அங்கே போயிட்டு இன்னொரு ஃபோனை வாங்கி இவர் ஃபோனுக்கு ஃபோன் பண்ணுறாராம். போலீஸ் எப்படி எடுக்கும்? நீங்கள் ஒரு சிம் கார்டை தூக்கி போட்டு இன்னொரு சிம் கார்டை போட்டிங்கனால உங்கள் ஐஎம்இ நம்பரை வச்சு எடுப்பான். இந்த ஐஎம்இ நம்பரு இப்போ கௌதம் தலைமறைவாயிட்டார். சிம் கார்டை தூக்கி வெளியே போட்டு இன்னொரு சிம் கார்டு வாங்கி போட்டு பேசுகிறாருன்னா சிம் கார்டு ஓகே, அந்த சிம் கார்டு இருந்த ஐஎம்இ நம்பர் இருக்குல்ல அதை வச்சு எடுப்பாங்க. சரி ரைட்டு, சிம் கார்டும் வேணாம் செல்லும் வேணாம் தூக்கி போட்டார். புது செல்லு ஒன்று வாங்கி கௌதம் பேசுகிறாரு. யார்கிட்ட பேசுவார் கௌதம்? முதல்ல ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுவார். டே என்ன மாப்பிள்ள ஊரில் என்ன இருக்குது, என்ன நடக்குது? அவன் ட்ராக் போட்டு வச்சுக்க மாட்டானா? அப்போது உன் ஃப்ரெண்டுக்கு புது நம்பர் ஒன்று வருதுன்னா புறா எங்கேருந்து வருது? முடிஞ்சிச்சு சார். ஆனால் இன்னைக்கெல்லாம் தப்பிக்க முடியாது. அவர் விஜய் இன்னொரு சொன்னது என்னன்னா 2017 2021 யாரெல்லாம் உட்காந்த நாற்காலி தெரியுமா இது? இவங்கெல்லாம் உட்கார்றாங்களேன்னு மக்கள் கவலைப்படுறாங்கன்னு ஒரு மக்கள் எங்கே கவலை? திரும்பவும் அதிமுக அது திரும்ப ஒரு எடப்பாடியை தான் ஸ்பெசிஃபிக்கா அடிக்கிறாரு. அந்த கூட்டத்துல முழுக்க திமுகவை கூட விட்டாரு. எடப்பாடி என்ன நடந்துச்சு உண்மை சொல்லிட்டாரு. இவர் இந்த 30 நாள் மௌன புரட்சி நடத்தினப்போ இவராக கான்டாக்ட் பண்ணி நம்ம பல தடவை பேசியிருக்கோம். என்டிஏ கிட்ட பேசுகிறாரு. 5 பேர் கொண்ட குழு வந்து பேசுது. பட்டினப்பாக்கம் வீட்டில் வச்சு தான் பேசுகிறாரு. 2-3 சுற்று பேசுகிறாரு. நான் வந்து பிஜேபியெலாம் எதிர்த்துட்டேன், நான் எப்படி இப்போ திடீர்னு மாற முடியும் அப்படின்றப்போ அவங்க சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. கலைஞர் சேர்ந்துருக்காரு, ஜெயலலிதா அம்மா சேர்ந்துருக்காங்க, அதெல்லாம் மேட்டரே கிடையாது. நான் உங்கள் எதிர்காலம் நல்லாயிருக்கும். 40-45 எம்எல்ஏ அப்படின்னா நீங்கள் துணை முதல்வர் கேட்கலாம், எதிர்கட்சி தலைவர் கேட்கலாம், அடுத்து உள்ளாட்சி தேர்தலில் மாநகராட்சி அது எம்பின்னு நீங்கள் எக்ஸ்பாண்ட் ஆகிட்டே போகலாம். நீங்கள் உங்களுக்கு எல்லா உதவியும் கிடைக்கும். அப்போ இவர் இப்படியே பேசுகிறாரு. எனக்கு சிபிஐ விசாரணை வாங்கி கொடுங்கன்றாரு. ஏடிஎம்கே களத்தில் இறங்குது. அந்த இறந்து போன குடும்பத்தாரர்களை வைத்து அதிமுக வழக்கு போடுது சிபிஐ விசாரணை கேட்டு. இங்கே ஒரு ஜிஎஸ் மணி பாஜக வக்கீல மதுரை கிளையில் ஒரு சிபிஐ விசாரணை கேட்டப்போ ஜட்ஜி கேட்குறாரு, இது விஜய் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு முன்னாடி யார் நீங்கள் வக்கீல், அது தெரிந்து கோர்ட்லாம் போட்டிருக்கீங்க, இவங்களுக்கெல்லாம் நீங்கள் யார்? நான் இல்லைங்க, நான் பொதுநல வழக்கு போடுறேன் சிபிஐ விசாரணை கேட்டு. அப்படிலாம் போட முடியாது, மனு தள்ளுபடி. அதே ஜிஎஸ் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டில் போடுறாரு. வழக்கு அவருடைய மனு ஏற்றுக்கொள்ளப்படுது. மற்றவர்கள் போட்ட வழக்கு ஏற்றுக்கொள்ள. இவங்க போனது இதுக்கு ஓய்வு பெற்ற நீதிபதியில் ஓய்வு பெற்ற நீதிமன்றம்ல ஒரு விசாரணை ஆணையம் அமைக்க. விசாரணை ஆணையம் இல்லை, எஸ்டி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் வேணும்னு. அப்போது அவங்க ஜட்ஜி கொடுத்தது சிபிஐ விசாரணை இவங்க ரொம்ப சாதகமாகுது. அப்புறம் ஓடி போனலாம் வர்றாங்க. வந்தோடனே மறுபடியும் வேலை ஆரம்பி. இவர் குழப்பம் பண்ணலை, மறுபடியும் குழம்புறாரு, மறுபடியும் பேசுகிறாரு, குழம்புறாரு, பேசுகிறாரு, இப்படியே போகுது. இந்த கரூர் இன்சிடெண்ட்டுக்கு பிறகு இவருடைய கிராஃப் இறங்க ஆரம்பிக்குது. இவர் ஒரு ஆக்டிவ் லீடர் இல்லை, இவர் ஒரு அக்ரெசிவ் லீடர் இல்லை, இவர் ஒரு ஆளுமை மிக்க தலைவர் இல்லைன்றது இறங்குது. அப்போது 45ன்றதில் எடப்பாடி உறுதியாகிறார். 25 தான். பிஜேபி அவரை கொண்டு வரதுக்கு அவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. எல்லாம் ஓகேங்க, எங்கள் இதில் எடுத்த சர்வேலாம் 25% இவருடைய இது இறங்குது, அதனால் 25 சீட்டு கொடுக்குறேன்னு சொல்லுங்கள், பேசுங்க. அதுக்கு மேலே முடியாதுன்னு, அதுதான் கடைசி. முடியாதுன்னு சொன்னோன்னே தான் கட் ஆகுது. அந்த கோபம் இவருக்கு எடப்பாடி மேலே இருக்குது. ஆனால் மாஸ்டர் படம் வந்ததில் 100% ஆக்கப்பசி கேட்டதில் அவருக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணார், மெர்சல் படத்துக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணார். அப்போல்லாம் இவர் தலைவராக ஒரு படமாக கட்சியாக ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ சொல்கிறாங்கல்ல கட்சி கூட்டணி வருண்டு பண்ணார்னு. அப்போ யார் நீங்கள் 5 மணி நேரம் நின்றுந்தீங்கல்ல போய், இவர் கடம்பூர் ராஜிட்ட போய் நின்னீங்கல்ல. உங்களுக்கு தேவைன்னா எவன் கொரோனா வந்து செத்தாலும் பரவாயில்ல, என் மாஸ்டர் படம் ஒன்றுன்னு முடிவெடுத்தீங்கல்ல, அந்த குணம் அவருக்கு உண்டு. இவர் போய் எம்ஜிஆரை பற்றி பேசினுக்கிறாரு. ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் பார்த்து பண்ணுற ஒரு எம்ஜிஆர். நீ தனிப்பட்டவனை பார்க்காமே போகிற ஆள். நீ ஒருத்தவங்க கட்சிக்காரன் வந்து நிற்பான கட்சி நம்ம ஆஃபீஸ் வாசலில், அவங்க தண்ணியாவது வைப்போம், தண்ணிக்கு என்னாவது, அந்த எண்ணம் கூட இல்லாத ஆள். விக்கிரவாண்டியிலேருந்து கரூர் வரைக்கும் எவ்வளோ பேர் செத்து போனான். ஒருத்தனுக்கு ஒரு 1 லட்ச ரூபா கூட கொடுக்கல. மாவட்ட செயலாளர் 3 பேர் செத்து போயிட்டான். மாவட்ட நிர்வாகிகளை அவன் குடும்பத்தையும் கண்டுக்கல, அவன் படத்தை திறந்து வைக்கல, எதுவுமே பண்ணல. இவர் வந்து கட்சி நடத்துகிறான், இது பண்ணுறான். அதனால்
இவர் நிலைமை தெரிஞ்சு அவர் அடிச்சாடி அந்த கோவம் தான் தனிப்பட்ட தாக்குதல் வைக்கக்கூடாதுன்றான் யாராக இருந்தாலும். அண்ணாமலை எவ்வளோ பெரிய அவமானம், தற்கூரின்னு. அப்புறம் அண்ணன் எடப்பாடி பழனிசாமின்ற நீ வச்சு செய்கிறாங்களா? அந்த வேலை மட்டும் பண்ணவே கூடாது. எப்போவுமே அரசியலை பேசிட்டு நகரணும். இப்போ நிறைவாக இப்போது தாவேக்காவோ இப்போ 3வது நாங்கள் தான் மக்களோட கூட்டணியாக நிற்கிறோம், 2 அணி இருக்குது, நாங்கள் தான் வெற்றி பெறுவோம், 40% 50% அவங்க கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க. தாவேக்கா ஆனால் நேஷனல் மீடியாவில் இந்தியா டுடேலாம் போடும்போது 15% தாண்டுது அப்படின்னு ஒரு நம்பரை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நகர்ப்புறங்கள் தான் இவங்க இருக்காங்க நல்ல பர்சன்டேஜ் இருக்காங்க. ரூரல்லாம் வந்து பெரிய அளவில் இன்னும் ரீச் ஆகலை. ஓவரால் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற 15% 20% வாங்குவாங்க. 15% 20% வாங்கினா அது பெரிய மக்கள் நல்ல கூட்டணி. இப்போ 2 லட்சம் வாக்கு பதிவாகுதுன்னா 40,000 வாங்குவார், 20%. இவங்களை சேர்த்திங்கன்னா இவர் 39%னா இவங்க வந்து கிட்டத்தட்ட 78,000 வாக்கு வாங்குவாங்க. இவர் 45%னா 90,000 வாக்கு வாங்குவாங்க. இந்த 45ல் இவர் வாங்குகிற 20%ல் அதிகமாக இழுக்கிறார் சிறுபான்மையினர். இவருக்கு போன தடவை டிஎம்கேக்கு போட்ட இவருடைய ரசிகர்கள் வாக்கு எல்லாம் பார்த்தா கிட்டத்தட்ட 18% இழுக்கிறார். டிஎம்கே அதுதான் இப்போ சிக்கலை. அப்போது 27க்கு இறங்கி வராங்க. ஆன்டி இன்கம்பன்சி ஆன்டி டிஎம்கே ஓட்டு அங்கே இருக்குதுன்னா ஒரு 7-8% பிரிக்கிறாருன்னா இவர் 20-22%னா அவங்களுக்கு பெரிய பாதிப்பு வராது. ஒரு 34, 41, 42லேருந்து 34, 32ன்னு வச்சுட்டா கூட இங்கே 27, இங்கே 20, இங்கே 32னா கூட லாஸ்ட்டில் ஃபஸ்ட்டுன்னு வந்துடுவாங்க. அதனால் இந்த எலெக்ஷன் வந்து இவர் ஒரு ஸ்பாய்லராக இருப்பார். ஓகே, இவர் வந்து கிடையாது. இவர் தேர்தலில் நிற்க மாட்டார். என்ன கேட்டால் விஜய் தேர்தலில் போட்டியிட மாட்டார். அப்படி போட்டிட்டா 2 இதில் நிற்பார். பெரிய ஜோசியத்தை நம்புறவர் தெரியும்ல, அவர் 2 இதில் நிற்பார். ஆனால் எங்களுடைய நேர்காணலில் திரு அருண்ராஜ் அவர்கள் சொல்லும்போது யாருங்க உங்களுக்கு இதெல்லாம் சொல்கிறது, அவர் போட்டி தான் கிட போகிறாரு அப்படின்னு உறுதியாக சொல்கிறார். போட்டி இல்லைன்னு என்ன பண்ணுவாராம்? நான் எதை வச்சு சொல்கிறேன்னா விஜயுடைய மனநிலையை வச்சு சொல்கிறேன். எந்த பிரச்சனையும் நான் வரமாட்டேன், எதுலேயும் நான் வந்து இப்போ சில பேர் இருப்பான் ஒரு போட்டின்னு வச்சுட்டா கலந்துக்குவான் தான், நான் தோக்கிறமா ஜெயிக்கிறமா இறங்க ஜாலியாக பண்ணலாம் அப்படின்னு. ஒரு ஆஃபீஸ்லேயே தான் நடக்குதுன்னா சில பேர் நான் வரலங்க ஏய் சும்மா தானேயா நம்மளுக்குள்ளே தானேயா ஜாலியாக வாயா அப்படின்னா வரவே மாட்டான். பார்த்துருக்கீங்களா? விஜய் அந்த கேரக்டரு. இவர் ஜெயிக்கிற மாதிரி பயங்கரமாக இருந்தால் அவர் போட்டிவிடுவார். அது முன்ன பின்ன இருந்துச்சுன்னா நான் ஏன் போட்டிடணும், தோத்துட்டோன்னா அப்படின்னு. தோக்க மாட்டீங்க வேணா 2 நில்லுங்க அப்படின்னா 2க்கு நிற்பார். 6 பேர் வரைக்கும் நிற்கலான்ற புசியானது 6 தொகுதியில் பெரிய அரசியல் சட்ட மேதை. 2க்கு மேல் நின்னீங்கன்னா நீங்கள் டிஸ்குவாலிஃபை. நீங்கள் ஜெயலலிதா 2001 நடந்ததில்ல, அதான் நடக்கும். பொறுத்து இருந்து பார்ப்போம் சார். நேரத்தை எங்களோட செலவழிச்சதுக்கு நன்றி சார். i5 ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் தேடுத விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. கால் 9962557557. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.